வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் மலேசியர்களுக்கு புதிதாக விசா கட்டுப்பாடுகள் எதுவும் விதிக்கப்படவில்லை. வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. மலேசியர்களுக்கு 8 நாடுகள் புதிய விசா கட்டுப்பாடுகளை விதித்திருப்பதாக சமூக ஊடகங்களில் வைரலான வீடியோ ஒன்றில் வெளியான தகவலை மறுத்து பேசுகையில் அமைச்சு அதனை தெளிவுபடுத்தியது. அவ்வீடியோவில் கூறப்பட்ட நாடுகளில் மலேசியர்களை பாதிக்கும் வகையிலான விசா கொள்கை மாற்றம் எதுவும் இல்லை. எனவே பொய்யான தகவல்களை பரப்பி மக்கள் மத்தியில் பதற்றத்தை ஏற்படுத்தியதன் பேரில் அவ்வீடியோ குறித்து மலேசிய தொடர்பு பல்லூடக ஆணையமான MCMCயிடம் விஸ்மா புத்ரா புகார் அளித்துள்ளது. இது போன்ற வீடியோக்களின் நம்பகத்தன்மையை உறுதி செய்யாமல் பொதுமக்களும் அவற்றை பகிர்வதை தவிர்க்க வேண்டும். மலேசியர்களுக்கு சரியான தகவல்கள் கிடைப்பதையும் வெளிநாடுகளில் இருக்கும்போது அவர்கள் பாதுகாக்கப்படுவதையும் உறுதி செய்யும் கடப்பாட்டை விஸ்மா புத்ரா மறு உறுதிப்படுத்தியது. ஸ்லாங்கூர் ஷாலாமில் ஒரு விற்பனையாளர் தகாத வார்த்தைகளால் திட்டப்பட்டு அச்சுறுத்தப்பட்டதாக கூறப்படும் குற்றச்சாட்டுக்களை போலீஸ் விசாரிக்க வேண்டுமென தேசிய ஒருமைப்பாட்டுத்துறை அமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். பல்லின மத சமூகத்தில் இருக்கக்கூடாத இனவெறி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டதாக இந்த சம்பவம் கூறப்படுவதால் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென டத்தோ ஏரோன் ஆகோ டாகாங் வலியுறுத்தினார். எந்த ஓர் இனத்தையும் அவமதிக்கும் செயலுடன் அமைச்சு சமரசம் செய்து கொள்ளாது. எனவே இனவாத செயல்கள் தீவிரமாக கையாளப்பட வேண்டுமென அறிக்கை வாயிலாக அவர் தெரிவித்தார். முன்னதாக வாடிக்கையாளரிடம் ஆர்டர் எடுக்கும் போது டயாக் என பெண் விற்பனையாளர் அவமானப்படுத்தப்பட்டு கை விலங்கிடப்படுவாய் என மிரட்டப்பட்டதாகவும் கூறி சமூக ஊடகங்களில் ஒரு வீடியோ பதிவு வைரலானது. ஷாலாமில் உள்ள ஒரு கடையில் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் ஓர் ஆடவர் அந்த இனவெறி வார்த்தைகளை பயன்படுத்தியதாக அந்த பதிவில் கூறப்பட்டது. இந்த தேங்காய் எண்ணெய் சமையல்ல அப்படின்னு ஸ்பெஷல் இருக்கு. கேரளாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட ரேனாயூர் சமையல் தேங்காய் எண்ணெயில சமையல் செஞ்சு சாப்பிட்டா தரமாவும் இருக்கும், அறுசுவையாவும் இருக்கும். முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா? கடன் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா? அணுகுங்கள் S7 ரிகவரி. அழிந்து வரும் இனத்தைச் சேர்ந்த 6 குரங்குகளை மலேசியாவிலிருந்து இந்தியாவிற்குள் கடத்தும் முயற்சியை பெங்களூரு விமான நிலைய அதிகாரிகள் முறியடித்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட அந்த அரிய வன விலங்குகள் கோலாலம்பூருக்கே திருப்பி அனுப்பப்பட்டன. ஞாயிற்றுக்கிழமை கோலாலம்பூரிலிருந்து பெங்களூருவின் அனைத்துலக விமான நிலையத்தில் வந்திறங்கிய ஒரு இந்திய பயணியிடமிருந்து 4 சியாமாங் கிபன் குரங்குகள் மற்றும் 2 வடக்கு பன்றிவால் மக்காக்கு குரங்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. அந்த 6 குரங்குகளும் சாக்லேட்டுகள் மற்றும் துணிகளுக்கிடையில் ஒரு நகரும் ட்ராலி பயணப்பெட்டிக்குள் அடைக்கப்பட்டிருந்தன. அவை அனைத்தும் மறுநாளே மலேசியாவுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதை விமான நிலைய அதிகாரிகள் உறுதிப்படுத்தினர். இத்தனைக்கும் சந்தேக நபர் கோலாலம்பூரில் விமானத்தில் ஏறும் நேரத்தில் பயணப்பெட்டியை சரிபார்த்து பரிசோதனைகளை கடந்துள்ளார். தமிழகத்தைச் சேர்ந்தவரான அந்த நபர் விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். ஒரு லொகேஷன் 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான பிரபலங்கள், 200க்கும் அதிகமான பூத்கள், 1000க்கும் அதிகமான போட்டியாளர்கள், 1 லட்சம் வாடிக்கையாளர்கள். மலேசியா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் ட்ரேட் எக்ஸ்போ 26 மார்ச்லிருந்து 1 ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாடு ஜோரில். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், திரண்டு வாருங்கள். லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். தென்கொரியாவின் தென்கிழக்கு மாநிலங்களில் பல இடங்களில் ஏற்பட்ட காட்டு தீயில் குறைந்தது 16 பேர் உயிரிழந்துள்ளனர். காடுகள் சூழ்ந்த ஒரு மாவட்டத்தில் 12 பேரும் மற்றொரு மாவட்டத்தில் 4 பேரும் பலியானதாக பாதுகாப்பு அமைச்சு கூறியது. தீயிலிருந்து தப்பிக்க முயன்ற போது சிலர் உயிரிழந்தனர். செவ்வாய்க்கிழமை அதிகாலை பரவத் தொடங்கிய மோசமான காட்டு தீயால் ஆயிரக்கணக்கான குடியிருப்பாளர்கள் தங்கள் வீடுகளை விட்டு வெளியேறினர். அதிகாரிகளும் ஆயிரக்கணக்கான கைதிகளை சிறையிலிருந்து மாற்றினர். பலத்த காற்று மற்றும் வறண்ட வானிலை காரணமாக தீயை அணைக்க தீயணைப்பு ஹெலிகாப்டர்களோடு தரைப்படை வீரர்களும் அனுப்பப்பட்டு வருகின்றனர்.
காட்டுத்தீயால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இன்று புதன்கிழமை வறண்ட நிலை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏராளமான வீடுகளுடன் பழங்கால கோயில்களும் தீயில் அழிந்துள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை தென்கொரிய அரசாங்கம் அவசர கால இடமாக அறிவித்துள்ளது. விமானிகளில் ஒருவர் கடப்பிதழை மறந்து வைத்து விட்டதால் அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சலஸிலிருந்து சீனாவின் ஷாங்காய் புறப்பட்ட யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் பாதியிலேயே திரும்ப வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளானது. அந்த UA198 விமானம் மார்ச் 22ஆம் தேதி பிற்பகல் 2 மணிக்கு ஷாங்காய் புறப்பட்டது. எனினும் சில மணி நேரங்களிலேயே விமானத்தை திருப்புமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. உள்ளூர் நேரப்படி மாலை 5 மணி அளவில் சான் பிரான்சிஸ்கோவில் விமானம் தரையிறங்கியது. பிறகு மாற்று விமானி ஏற்பாடு செய்யப்பட்டு அன்றிரவு 9 மணிக்கு இலக்கை நோக்கி பயணம் தொடர்ந்தது. அசல் அட்டவணையை காட்டிலும் 6 மணி நேரங்கள் தாமதமாக விமானம் ஷாங்காய் சென்றடைந்தது. பயணிகளுக்கு உணவு பற்றுச்சீட்டுகளும் இழப்பீடும் வழங்கப்பட்டன. இந்த விமானம் தாமதமானதால் ஷாங்காயிலிருந்து லாஸ் ஏஞ்சலஸ் புறப்பட வேண்டிய விமானமும் தாமதமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. பிரபல தமிழ் திரையுலக இயக்குனர் பாரதி ராஜாவின் மகன் மனோஜ் காலமானார். தனது தந்தையின் இயக்கத்தில் தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் அறிமுகமாகி சமுத்திரம், அல்லி அர்ஜுனா, வருஷமெல்லாம் வசந்தம் என பல திரைப்படங்களில் நடித்து தனக்கென அடையாளத்தை உருவாக்கி கொண்டவர் மனோஜ். திரைப்பட இயக்கம் உள்ளிட்ட பல துறைகளிலும் அவர் கால் பதித்துள்ளார். 48 வயதான மனோஜ் கடந்த சில வாரங்களுக்கு முன் தனியார் மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை மேற்கொண்டார். தொடர்ந்து வீட்டில் இருந்தவாறு சிகிச்சை பெற்று வந்த மனோஜ் நேற்று மார்ச் 25ஆம் தேதி மாரடைப்பு ஏற்பட்டதால் மரணமடைந்ததாக கூறப்பட்டது. மனோஜுக்கு 2006ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. இவருக்கு மதிவதனி, ஆர்த்திகா என 2 மகள்கள் உள்ளனர். நடிகர் மனோஜ் மறைவுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் திரைப்படத்துறையைச் சேர்ந்த பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர்.